ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபிஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மூணாவதா பார்க்க போற பிரசாத ரெசிபி, விநாயகருக்கு முக்கனினா ரொம்பவே பிடிக்கும். மாப்பழா வாழை, அந்த முக்கனி வச்சு ஒரு சூப்பரான முக்கனி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்கலாமா? முக்கனி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மா பலா வாழை மூணை வச்சு ஒரு டேஸ்டியான முக்கனி பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். முக்கனி பாயாசம் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை நல்லா தோல் சீச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாப்பழத்தை அப்படியே கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்துலேருந்து தோல் எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முக்கனி பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 50 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே காய்ச்சாத பால் 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. பால் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு நல்லா வேக விடுங்க. அரிசி பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். நான் வந்து மொத்தமாக 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் 100 ml பால் அரிசி வேகிறதுக்கு எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற 150 ml பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் வந்து கெட்டியாகவே காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி அரிசி பருப்பை நல்லா ஒரு கரண்டி வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மசிச்சு கிடச்சிரும். இது கூட இப்போ நம்ம காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பாதி பால் ஆட் பண்ணுங்கள், பாதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாயசம் செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் 50 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் 3 முக்கனியை ஆட் பண்ணி நல்லா அந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. இந்த பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழமோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வேணும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட 250 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த பலாப்பழத்தோடு சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜீனி வந்து உருகி இது கூட இந்த மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழத்தோடு இந்த ஜீனியோட அந்த இனிப்பு வந்து சேர்கிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு பால் ஆட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மீதம் இருக்கிற காய்ச்சின பால், திக்கான தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. கொதிக்கணும்லாம் தேவை கிடையாது. தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முக்கனி பாயசத்தோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கடாயில் 50 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் பாதாம், அதையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 25 கிராம் காய்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம பாயாசத்தில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு டேஸ்டியான முக்கனி பாயாசம் ரெடி. விநாயகருக்கு முக்கனினா ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கனி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்தீங்களா? மாப்பழா வாழை மூணையும் நெய்யில வதக்கி ஒரு சூப்பரான பாயாச ரெசிபி. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு உங்க வீட்டுல நீங்க பிரசாதமா செஞ்சு சாமி கும்பிடுங்க. நாளைக்கு வேற ஒரு நியூ ரெசிபியோட உங்களை நான் பாக்குறேன். நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.